RSA ஃபிளாஷ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்திருக்கோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ன ஃபேமஸ் அப்படின்னா உலக புகழ்பெற்ற ஆண்டாள் கோயில் ஃபேமஸ். அந்த ஆண்டாள் கோயில் ஃபேமஸ்க்கு அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவானாலே நமக்கு எல்லாமே தெரியும். நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வரிசையா 100 பால்கோவா கடை இருக்கு. அது எந்த பால்கோவா கடை நல்ல கடை எப்படி ஒரிஜினலா இருக்கும் என்ன நம்மளுக்கு தெரியல. அதனால வியூவர்ஸ் ரொம்ப பேர் அதிகமாக கேட்டு பார்த்தோம். ஊர்ல புளிய மரத்து கடை தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம புளிய மரத்து கடைக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் அந்த புளிய மரத்து கடை பால்கோவா எப்படி பண்றாங்க, அந்த எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க, எவ்வளவு ரேட்டுன்னு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உள்ள போலாமா? வாங்க போவோம். அண்ணாச்சி வணக்கம். வணக்கம். நாங்க வெளியூர்ல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். சொல்லுங்க. பால்கோவா வாங்குறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஊர்ல ஏகப்பட்ட பால்கோவா கடை இருக்கு. இந்த ஊர்ல எந்த பால்கோவா கடை நல்லா இருக்கு? புளியமரத்து கடை நல்லா இருக்கும். சந்தை தெருவு கோயில் வாசலுக்கு முன்னாடி. கோயில் வாசல். ஆமா, நல்லா கேரண்டியா இருக்கும். நல்ல கேரண்டியா. ஆமா, அங்க போய் வாங்கினா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். புளியமரத்து கடை. புளியமரத்து கடை பேரு. தேங்க்ஸ் அண்ணாச்சி. வணக்கம். வணக்கம். இப்போ நாங்க வெளியூர்ல இருந்து ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா நல்லா இருக்குன்னாங்க. ஏகப்பட்ட கடை இருக்கு. இதுல எந்த ஒரு கடை பால்கோவா கடை நல்லா இருக்கும்? புளியமரத்தடி கடை நல்லா இருக்கும். கடை இந்த கோயிலுக்கு வாசல்ல கொஞ்சம் முன்னாடி போனோம். கோயில் வாசல் போற வழியில நல்லா இருக்கும். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. நாங்க வெளியூர்ல இருந்து ஆண்டாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரிங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வாங்கிட்டு போலான்னு பார்த்தோம். ஊருக்குள்ள ஏகப்பட்ட கடை இருக்கு. சரிங்க. இந்த ஊர்ல எந்த கடை பால்கோவா நல்லா இருக்கும்? இந்த ஊர்ல வந்து பாரம்பரியா நல்லா இருக்கிற கடை வந்து புளியமரத்து கடை தான் தம்பி. அது எங்க இருக்கு புளியமரத்து? அது இந்த கோயில் சன்னதியில இருந்து நேரா அந்த பேரிகார்டுக்கு அடுத்த ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அங்கே வாங்கிட்டு போயிடலாம். வாங்கலாம். நம்பி வாங்கலாம். வாங்க. எனக்கு ராஜபாளையம் சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். ராஜபாளையத்தில் செட்டில் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் எதுக்கு சார் இங்கே வந்திருக்கீங்க? மற்ற பிராண்டை விட இது கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் ஃபாரின்கெல்லாம் போகும்போது இதுதான் வாங்கிட்டு போவேன் ரொம்ப நாளைக்கு. ஆமா, அதுக்காகவே வந்திருக்கேன். அங்கிருந்து இங்க வந்து ஊருக்குள்ள ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. ஆனா நீங்க இந்த புளியமரத்து கடையை தேடி வந்து வாங்க, அதுக்கு என்ன சார் காரணம்? இதனோட பிராண்ட் தான் உண்மையிலேயே நல்லா டேஸ்ட் இருக்கும். மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜீனி அதிகமா இருக்கும். ஸோ வெயிட் இழுக்கிறதுக்காக ஜீனி போட்டுருவாங்க. இது நல்லா இருக்கும். ஜீனி கொஞ்சம் கம்மியா இருக்கும். நல்லா இருக்கும். வாங்கி நீங்க ஃபாரின்கே கொண்டு போறீங்க. ஆமா, பால்கோவா எல்லாமே ஃபாரின் கொண்டு போய் இதுவும் நல்லா இருக்கும். இந்த வெங்கடேஸ்வரா கடையும் புளியமரத்து கடை நல்லா இருக்கும். ஆமா, இது ரெண்டுமே குவாலிட்டியா நல்லா போடுவாங்க. டேஸ்ட் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா பொதுமக்கள் எல்லாமே எல்லா கடையும் புளியமரத்து கடையே சொல்றாங்க. அதான் எங்களுக்கு ஒரு ஆமா, இதுவும் ஒண்ணு இருக்கு. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல புளியமரத்து கடை. கோயில் வாசலோட புளியமரத்து கடை நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆமா, ஃப்ரெஷ்ஷா இதுவும் நல்லா இருக்கும். வெங்கடேஸ்வரம் புளியமரத்து கடை நல்லா டேஸ்டா இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். வணக்கம். உங்க பேருமா? எங்க பேர் விசாலாட்சி. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க அம்பாசமுத்திரத்துல இருந்து வரோம். நீங்க எங்க இருந்து வரீங்க? தென்காசில இருந்து. நீங்கம்மா? தென்காசி. இப்ப கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா, கோவிலுக்கு வந்து. இப்ப கோயிலுக்கு வந்துட்டு இப்ப பால்கோவா வாங்குறேன் எல்லாருமே ஒவ்வொரு கடைக்கா போயிட்டீங்க. நீங்க பால்கோவா வாங்க தான் வந்தீங்களா என்ன வாங்குனீங்க? இல்ல, சாமி கும்பிட்டுட்டு இங்க பால்கோவா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நாங்க இங்க எல்லா கடையும் இருக்கான இந்த புளியமரத்து தேடி வந்திருக்கீங்க. அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னு. டேஸ்டா இருக்கும். மிச்ச கடைகளோட இந்த கடை நல்லா இருக்கும். சுத்தமாவா இருக்கும். சுத்தமா இருக்கும். முன்னாடி வாங்கிருக்கீங்களா இங்க? வாங்கிருக்கோம். டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்க எப்ப வந்தாலும் இங்க தான் வாங்குவோம். இந்த கடை தான் வாங்குவீங்க. இந்த டேஸ்ட் இருக்கு. இந்த கடை நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த கோயில் வாசலோட புளியமரத்து கடை அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆமா, டேஸ்டா இருக்கும். சரி. வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்னாச்சு? என் பேர் கணேஷ். நீங்க இந்த கடையில எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இந்த கடைக்கு வந்து 5 வருஷம். என்ன கடை பேரு? கடை பேரு புளியமரத்தடி பால்கோவா, ஸ்ரீ பாக்கியலட்சுமி பால்கோவா கடை. கடை எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டா? கடை வந்து ஆண்டாள் சன்னதி தெருல கடை இருக்கு. ஆண்டாள் கோயில் வாசல்ல உங்க கடை இருக்கு. இப்ப ஊருக்குள்ள ஏகப்பட்ட கடைகள் பால்கோவா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் கேட்டோம்னா நீங்க புளியமரத்து கடை இருக்கீங்க, கோயில் வாசல்ல இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு என்னன்னாச்சு காரணம்? காரணம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்ல முத ஆரம்பிச்சோம். சரி. கடை ஆரம்பிச்சு 65 வருஷம் ஆச்சு. 1957 ஆரம்பிச்சாங்க. ஏன்னா 65 வருஷமா நாங்கள் வியாபாரம் பண்றோம். எங்கள் சுற்று கிராமத்துல இருந்து எங்களுக்கு பால் வருது. சரி. அதை வந்து சுத்தமான முறையில நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோம். அந்த குவாலிட்டிங்கிறதால புளியமரத்தடிங்கிற ஒரு நேமுக்காக எங்களுக்கு 65 வருஷமா அவங்களுக்கு கடை ஓடிக்கிட்டு. இப்போ வந்து உங்க பால்லாம் எந்த ஊர்ல இருந்து வருது? அதான் சுற்றி கிராமத்துல இருந்து, சுற்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றி கிராமத்துல இருந்து ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து பால்கள், பசுமாட்டு பால்கள் வருது. வந்துகிட்டு இருக்கு. சரி. இப்ப பால்கோ வந்து
என்னென்ன சைஸ்ல வச்சிருக்கீங்க காட்டுங்க. எங்கள்கிட்ட வந்து 1/4 கிலோ தான் மெயினா இருக்கும். இது 1/4 கிலோ. இது 1/4 கிலோ பால் கோவா. பால் கோவா. ஆமா. இது வந்து பால் அல்வாங்கிறது. இது 1/4 கிலோ பால் கோவா. இது வந்து 1/4 கிலோ பால் அல்வா. ஓகே. இப்ப பால் கோவாக்கும் பால் அல்வாக்கும் என்னென்ன செய்யுது? பால் கோவால வந்து வெறும் பால் சீனி மட்டும்தான். சரி. இந்த பால் அல்வாங்கிறது வந்து அந்த பால் கோவாலே நெய் கலப்போம். சரி. நெய் கலந்து வேக்காடு கூடுதலா வரும். ஓகே. வேக்காடு கூடுதலா வர்றதுனால கலர் அந்த ப்ரௌனா மாறுது. இப்ப நீங்க 1/4 கிலோ மத்தரம் தான் கடையில சப்ளை பண்றீங்களா இல்லாட்டி 100 கிராம் வந்து எங்களுக்கு 1/4 கிலோ தான் அங்க மெயினா வச்சு கொடுவோம். 100 கிராம் கேட்டா போட்டு கொடுப்போம். இது என்னச்சு? இது 100 கிராம். இது 100 கிராம். ஓகே. இது வந்து நீங்க கேட்டா மட்டும் கொடுப்போம். மத்தபடி ஆர்டர் யாரும் கேட்டாங்கன்னா போட்டு கொடுப்போம். இப்ப நீங்க கல்யாண வீட்டுக்கு ஆர்டர் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த பால்கோவா கேட்டா கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். கேட்டா கொடுப்பீங்க. 1 கிலோ 1/4 கிலோ பால்கோவா எவ்வளவு ஆச்சு? 80 ரூபாய். 80 ரூபாய் வைக்கிறீங்க. பால் அல்வா ஆச்சு? பால் அல்வா 110 ரூபாய். 110 ரூபாய்க்கு இருக்கு. சரி. வேற இது தவிர வேற என்னென்ன ஆச்சு உங்க? கோதுமை அல்வான்னு இருக்கு. இது வந்து கோதுமை அல்வா நீங்களே ப்ரொடியூஸ் பண்றீங்க, நீங்களே தயாரிக்கிறீங்க. அதாவது கோதுமையை அரைச்சு அதுல பால் எடுத்து அதை நாங்க ஜீனி நெய் போட்டு கிண்டி இது எவ்வளவு ஆச்சு? இது வந்து 1/4 கிலோ 80 ரூபாய். கோதுமை அல்வா 1/4 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நம்ம பால்கோவா எந்தெந்த ஊர் போயிட்டு இருக்கு? பால்கோவா வந்து மதுரை, சென்னை, கரூர், முத்தாம்பாளையம், புதுச்சேரி, இப்படி எல்லா ஃபாரினுக்கு நம்ம போகுது. எப்ப ஏதாவது ஒரு டயத்துல ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நாங்க ஏர்போர்ட்ல இருந்து எங்க ஆள் கொண்டு போய் ஃபாரின்ல இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க நம்ம கடைக்கு. ஃபாரின்ல இருந்து நேரடியா கொடுக்க மாட்டாங்க, பார்ட்டிக்காரங்க வாங்கி அனுப்புவாங்க. பார்ட்டிக்கு இருந்து அங்க அனுப்புறாங்க. இப்ப நம்ம இது வந்து வேற எங்கெங்க இப்ப நம்ம கடைகளை மாத்திரம் நீங்க விக்கிறீங்க, அது தவிர வேற எங்கெங்க யார் யார் வாங்கிட்டு போறாங்க? அதான் டிராவல்ஸ்ல அனுப்புவோம். எல்லாம் ஒவ்வொரு ஊர்களுக்குமே அவங்க எந்த டிராவல்ஸ்ல போட சொல்றாங்களோ அங்க நாங்க அனுப்பிடுவோம். இப்ப நாங்க பால்கோ வந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நீங்க போன் போட்டு சொன்னாலே நீங்க வீட்டுக்கு அனுப்பிடுவீங்க? ஆமா, கண்டிப்பா. எங்க முதலோட விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்போம், எங்க கடையோட விசிட்டிங் கார்டு கொடுத்துருப்போம். அவங்க அந்த நம்பருக்கு போன் பண்ணி அக்கௌண்ட்ல ரூபா போட்டு விட்டாங்கன்னா நாங்க கொரியர்ல அனுப்பிடுவோம். கொரியருக்குள்ள சார்ஜும் வாங்கிக்கிறோம். கொரியர் தனி சார்ஜ், பால்கோ தனி. ஆமா ஆமா ஆமா. சரினாச்சு. இப்ப ஒரு எத்தனை கிலோ கேட்டாங்கன்னா கொரியர் அனுப்புவீங்க? எத்தனை கிலோ வரைக்கும்? 3 கிலோ. குறைஞ்ச 3 கிலோ. 2 கிலோ கேட்டாலும் கொடுப்போம். ஏன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க. கொரியர் சார்ஜ் தனியா கொடுக்காங்க. இந்த பால்கோ சார்ஜ் தனி. ஆமா. அப்ப அவங்க எந்த அட்ரஸ் கேக்குறாங்களோ அங்கேயே அவங்க அட்ரஸ் எழுதி அனுப்பிடுவோம். அனுப்பி விட்டுருவீங்க. இப்ப நீங்க 3 கிலோல இருந்து நீங்க ஆமா கண்டிப்பா 2 கிலோ கேட்டாலும் கொடுப்போம். அவங்க சார்ஜ் கொடுத்துறாங்க. சார்ஜ் கொடுத்து நீங்க அங்க இருந்து அனுப்பி விட்டுறீங்க. பிளஸ் கல்யாண வீட்டுக்கு ஆர்டர் கொடுத்தா நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? ஆமா, ஒரு கல்யாணம்னு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா எல்லாமே நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். அவங்க மொத்தமா அமௌண்ட் வாங்கினா ஏதாவது பிரைஸ் கம்மி? ஆமா, கொஞ்சம் பிரைஸ் ரூபா கம்மியா தான். அதாவது மொத்தம் பல்க் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நாங்க கம்மியா கிலோக்கு ஒரு 20 ரூபாயில இருந்து 40 ரூபா வரைக்கும் குறைச்சுக்கோம். அதாவது பல்க் ஆர்டர் கொடுத்தா பெரிய பெரிய. ஆமா ஆமா. நார்மல் 1 கிலோ 2 கிலோக்கு எதுவும் அது கிடையாது. 1 கிலோ எப்பயும் ஒரு வெளியில இருந்து ஒரு கவுண்டர் சேல்ஸ்ல வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாடு 8000 தான் போட்டு கொடுப்போம். கவுண்டர்ல வாங்கினா உங்களுக்கு அந்த ரேட் தான் ஒரே ரேட். 80 ரூபாய் என்ன ரேட்டோ அதே ரேட் தான். 100 ரூபாய் 8000. அது பல்க் ஆர்டர்னு சொல்லி ஒரு கல்யாணம் விசேஷம் எங்களுக்கு குறைச்சு கொடுங்க அப்படிங்கிற இந்த டிராவல்ஸ்ல போதில்ல இவங்களுக்குலாம் 20ல இருந்து 40 வரைக்கும் குறைச்சு கொடுப்போம். அது கவுண்டர் சேல்ஸ்ல வாங்கினா 100 ரூபாய் வாங்கினாலும் 8000 தான். அது 100 ரூபாய் வாங்கினாலும் 1100 தான். நார்மல் ஒரு பாக்ஸ் வந்து 80 ரூபா பால்கோவா. 1/4 கிலோ 80 ரூபாய்க்கு. பால் அல்வா 110 ரூபா 1/4 கிலோ. இதுதான் பால் அல்வா. அப்படியே நினைச்சு இதான் பால் அல்வா. இது எவ்வளவு? 110. இது பால்கோவா 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஓகே ஓகே. இது கோதுமை அல்வா, இது 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க. சரிண்ணாச்சு. சரிண்ணாச்சு, ரொம்ப நன்றிண்ணாச்சு. தேங்க்யூ. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் சார். உங்க பேர் என்னாச்சு? என் பேர் ஐயப்பன். அண்ணாச்சி உங்க பேரு? சூரியன். இப்ப ஸ்ரீலுத்தூர்ல வந்து நாங்க பால்கோவா வாங்குறக்கா நார்வேல இருந்து வந்திருக்கோம். இப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஏகப்பட்ட பால்கோவா கடைகள் இருக்கு. இதுல நாங்க பொதுமக்கள் எல்லாத்தையும் விசாரிக்கும் போது ஸ்ரீலுத்தூர் கோயில் வாசல உள்ள புளியமரத்து கடை பால்கோவா தான் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால உங்க பால்கோவா வாங்குறதுக்காக நாங்க இங்க வந்திருக்கோம். இப்ப அந்த பால்கோவாக்கு நீங்க தான் மேனேஜர், அண்ணன் தான் மாஸ்டர்னு சொன்னாங்க. அதான் நீங்க பால்கோவா வந்து எப்படி நாச்சு தயார் பண்றீங்க? பால்கோவா தயார் பண்றது இப்ப நாங்க 10 லிட்டருக்கு 100 ஜீனி போடுறோம் சார். 10 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் 100 ஜீனி போடுறீங்க. ஓகேங்க.
சரி. ஆமா, அது நல்லபடியா கிண்டி தயார் பண்ணி கொடுக்க சார். ஆமா. பண்ணிடுறீங்க. மக்களுடைய விருப்பம் தான் எங்களுடைய சேவை. ஆமா. உங்களுக்கு அதிகமா நல்லா டேஸ்டா வருதுன்னு சொல்றாங்க. என்ன நீங்க அங்க பண்றீங்க? இதே அதாவது வந்து 10 லிட்டருக்கு 100. ஆமா, இதுதான் நான் அடி பிடிக்காம பார்த்து கிண்டி இறக்குறேன் சார். நீங்க என்னென்ன தயாரிக்கிறீங்க உங்க எங்களுக்கு வந்து அல்வா தயார் பண்றோம். சரி. பால்கோவா தயார் பண்றோம். அதுக்கடுத்து பால் அல்வா தயார் பண்றோம். சரி. ஆமா, பால்கோவா, பால் அல்வா 3 தயார் பண்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நீங்க தயாரிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு வந்து 300 கிலோ 400 கிலோ சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணுவோம் சார். சேல்ஸுக்கு ஏத்த மாதிரி, ஆர்டருக்கு ஏத்த மாதிரி நீங்க தயார் பண்றோம். நார்மலா குறைஞ்ச ஒரு நாளைக்கு எத்தனை? குறைஞ்சது வந்து ஒரு 700 இப்போதைக்கு ஓடுது சார். 700 ஓடுது. சீசன் டயத்துல அதிகமா ஓடும். தயார் பண்ண ஓடிக்கிட்டே இருந்தா நாங்க தயார் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சீசன்ல கொஞ்சம் கம்மியா. ஆமா, இப்ப ஏற்கனவே மார்க்கெட்ல ஃபுல்லாவே வியாபாரம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரி. அதனால 500-700 லிட்டருக்குள்ளதான் போட்டுக்கிறோம். ஒவ்வொருத்தன் கடையில பாத்தீங்கன்னா 2000-3000 கிலோ பால்கோவா போய் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. ரோட்ல எல்லாம் ரேட் கம்மியா கூட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமா. ஆனா நம்மளுக்கு வந்து பிக்சர் ரேட் ஒரு பால்கோவா 80 ரூபான்றாங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன? எங்களுடைய வந்து தரம் வந்து ஒரே மாதிரியா போட்டுக்கிருக்க சார். குவாலிட்டி. ஆமா, சீனி வந்து 100க்கு மேல போட மாட்டோம். ஆமா. ஏன் அந்த அளவு போடுறீங்க? அதுக்கு மேல குடிச்சா அதுக்கு மேல வந்தோம்னா இறுகுத்தன்மை உண்டு. சரி. எடை அதிகமா வரும்னு சொல்லி சில பேர் போடுவாங்க. சரி. நாங்க வந்து 100 தான் இங்க நாமினேஷன் பண்ணி போட்டுக்கிருக்கோம். இதுவே திடீர்னு வந்து செக் பண்ணாலும் செக் பண்ணுவாங்க. 100 போடுறாங்களா 200 போடுறாங்களா முதலாளியே வந்து பாப்பாப்ல. அதனால தரத்தை வந்து ஒரே லெவலா கொண்டு வரோம் சார். குவாலிட்டியா நீங்க கொடுக்கறதால பேரு இருக்கு. இப்ப காலையில மாத்திரம் தான் தயாரிப்பீங்களா? சாயங்காலமும் உண்டு சார். 2 வேளையும் சரௌண்டிங்ல இருந்து கிராமத்துல இருந்து பால் வருது. அதனால காலையில ஐஸ் பால் வர, காலையில ஐஸ் பால் வருது. ஆனா சரௌண்டிங்ல இருந்து வட்ராயப்பு, கோமாப்பட்டி, என்ன ஆய தர்மத்துல இருந்து பால் வருது சார். தண்ணி வந்து நீங்க எதுவும் பால்ல தண்ணி கலப்பீங்களா? தண்ணி இருக்கா என்னன்னு சொல்லி நாங்க வந்து பால் வந்து தயார் பண்ணதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரி. அதாவது எடையே போட்டு பார்ப்போம். இப்போ ஒரு 10 லிட்டர் பால்கோவா போட்டா ஜீனி இல்லாம தயார் பண்ணா 2 கிலோ வரணும். அந்த 2 கிலோ வருதா? நாங்க 100 ஜீனி போட்டோம்னா அப்ப 2 + 100 300 வரணும். ஆமா. ஆனா 3 கிலோவுக்கு குறைஞ்சதுன்னா அந்த பாட்டிட்ட நாங்க வந்து பாலை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒமிட் பண்ணிடுவோம். ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்ப நீங்க பால் தண்ணி கரெக்டா செக் பண்ணி தான் உள்ளே செக் பண்ணி தான் நாங்க பார்த்தோம். எடையை போட்டு பாத்துருவோம். இல்லைன்னா அந்த பார்ட்டிட்ட வந்து ஒரு போல 2 தடவை வான் பண்ணுவோம். சரி இல்லையா உன் பால் நிப்பாட்டிக்கான்னு சொல்லிடுவோம். ஒரு பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பால்கோவா தயார் பண்றது சார் 20 நிமிஷம் ஆகும் சார். 20 நிமிஷம்? ஆமா. 20 நிமிஷம் 25. முதல் சட்டி வந்து அரை மணி நேரம் ஆகும். அடுப்பு பத்த வச்சு செஞ்சு சூடு ஏறி வர்றதுக்கு அரை மணி நேரம் தான் வரும். அடுத்து வரும்போது 20 நிமிஷம் 25 நிமிஷத்துல தயார். அது ஒரு எத்தனை கிலோ ஒரு சட்டியில வந்து ஒரு நாளைக்கு? அது நான் தான் சொல்றேன். இடையில வந்து 3 கிலோ குறையக்கூடாது. ஒரு சட்டி நீங்க அடிச்சீங்கன்னா அதுல 3 கிலோ 10 லிட்டர் போட்டோம்னா எங்களுக்கு நாமினேட் வந்து சீனிலாம் பால்கோவா போட்டா 2 கிலோ வரணும். ஆனால் இந்த சீனியை 100 சேர்த்து மொத்தம் 300 வரணும். ஆனா 300க்கு குறைஞ்சது சில இதுல வராம இருக்கலாம். மாட்டு கொஞ்சம் இதுவா இருக்கலாம். அதனால 3 கிலோவுக்கு குறையக்கூடாது. 3 கிலோ குறையக்கூடாது. ஆமா. இப்போ உங்களுக்கு 2 கிலோ வரணும். அதான் நீங்க கரெக்டா அந்த அதான் நாமினேட். அதை நாம வந்து எடை கரெக்ட் பண்றோம். இதை வச்சா நீங்க ஃபாலோ பண்ணி ஆமா சார். அப்படி இல்லைன்னா நான் முதலாளிட்ட சொல்லுவேன் பால் தரம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவரு கூப்பிட்டு சட்டம் போடுவாரு. நானும் எடைய போட்டு காமிப்பேன் சார். முதலாளி என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி. ஆமா, நம்ம முதலாளி சொல்லி நம்மளா எயின் பண்ணி இருக்க கூடாதுல்ல, அதையும் பார்க்கணும்ல. ஆமா. முதலாளி வந்து குவாலிட்டியா தான் எதிர்பார்க்கறாங்க. தரத்தை எதிர்பார்ப்பாரு. தரத்தை தான் கரெக்டா. ஆமா. இவங்களே வந்து தயார் பண்றவங்களே ஒரு மாதிரியா இருந்ததுன்னா கருப்புன்னா கூப்பிட்டு சட்டம் போடுவாரு. ஆமா. என்னையா இது பண்ற அப்படின்னு சொல்லி சாம்பல தூக்கி போடுயா அப்படின்ற. ஆமா. இங்க இருந்து சரியில்லைன்னா அதை வந்து சரக்கு தூக்கி விடியா வேண்டாயா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அதனால தரத்தை வந்து மெயின் பண்ணிடுவாங்க. அந்த பால் வந்து என்ன பால் நீங்க கொண்டு வரீங்க? மாட்டு பாலா இல்லாட்டி எருமை பாலா? இல்ல ஒவ்வொன்றும் ஒரு பால் வந்து கரெக்ட். அதாவது நீங்க கேக்குறது இப்போதைக்குள்ள நாட்டு நடப்புல வந்து எருமை பால் கிடையாது. பஃபோலா மில்க் கிடையாது. கவுஸ் மில்க் தான், பசுபால் தான் வருது. சர்சி மாட்டுலயே வந்து இப்ப வரக்கூடிய பால் வந்து சர்சி மாடு ஹெச்எப் மாடு தான் இருக்கு. நாட்டு மாடுங்கிறது கிடையாது. அதனால இப்போதைக்கு வலுவுள்ள ஃபேட் வந்து ரொம்ப ஈல்டு கம்மியா தான் இருக்கு. அத நாங்க இருக்கிறதுலயே ரொம்ப தயார் பண்ணி குறைச்சி தரமா போட்டுக்கிறோம். சுகர் உள்ளவங்க வந்து நம்ம பால்கோவா சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம்.
சாப்பிடலாம் சார். சுகர் ரொம்ப இழுக்குன்றாங்களே, அது உண்மையா அப்படி? சுகர் வந்து நான் முதலாளியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. ஓகே. முதலாளி இப்ப இங்க இருக்கிறவங்களே இல்ல சீனி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களே. இல்ல அப்படி ஒண்ணும் இல்ல அப்படிம்போம். பாத்துங்க வாட்ச் பண்ணுங்க அப்படிம்பாங்க. அந்த பியூர் கோவான்னு ஒன்று சொல்றாங்களா? அதுதான் சீனி இல்லாத பால்கோவான்னு சொன்னேன். ஆமா, அது வந்து பீர் அப்படிம்பாங்க. பீர் தயார் சில பேர் கேட்பாங்க, கல்யாணத்துல கேட்பாங்க, சில பேர் ஸ்வீட் போடுறது கேட்பாங்க. அதுதான் பீரு, சீனி இல்லாத பால்கோவாங்க. நீங்க ஒரு நாளைக்கு 500 கிலோ 600 கிலோ தான் கேக்குறீங்க. எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு ஆர்டர் வெளியே இருந்து கொடுக்குறாங்க, சென்னை ஃபாரின்ல இருந்து உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாலை முன்கூட்டியே சொல்லுவாங்க. பாலை வந்து முன்கூட்டி போட்டு காலையில 6 மணில இருந்து தயார் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க அவசரமா பால் கேட்டா உங்களுக்கு கிடைக்குமா நேரம்? அதெல்லாம் ஒரு தட்டுப்பாடு வந்து அதிகமா இருக்குன்றாங்க எல்லாரும். நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் பிக்ஸரா பால் வாங்குவீங்க? பால் பண்ணல இருந்து இப்ப ஏகப்பட்டது இருக்கு சார். திருநெல்வேலியில இருந்து வரவழைச்சிருவோம், இங்க பேரவையில இருந்து வரவழைச்சிருவோம். பால் வந்து நிறைய இருக்கு. ஆர்டர் கொடுத்தா நீங்க எந்த டயத்துல டக்குன்னு ரெடி பண்ணி கையில உடனே கொடுத்துருவோம். ஆர்டர் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்ததுன்னா நாங்க உடனே குறிப்பிட்ட டயத்துக்கு போட்டு கொடுத்துருவோம். சரி நாச்சு, ரொம்ப நன்றி நாச்சு. தேங்க்யூ. இதுல என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு நார்வேல இருந்து வந்திருக்காப்ல. அவர் அந்த பால்கோவா எப்படி பண்றாங்க, எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதனால அவரையும் சேர்த்து கையோட கூட்டு வந்திருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம நண்பர் நார்வேல இருந்து பால்கோவா கம்பெனி பார்க்க வந்திருக்காங்க. வாங்க நம்ம உள்ள போய் பால்கோவா எப்படி தயார் பண்றாங்க, எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க, என்னென்ன பால்கோவா ப்ரொசீஜர் நம்ம அதை பார்க்கலாம். சரிம்மா, நம்ம பேசலாம் சார். இது இப்போ பால் விட்டுருக்கீங்களா? இது எத்தனை லிட்டர்? இது இவ்வளோ 10 லிட்டர் பாலா? சரி சரி. 10 லிட்டர் பாலா எவ்வளோ போடுறீங்க? 1 கிலோ 10 கிலோக்கு 1 கிலோ போடணும். 10 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ, 10 லிட்டர் பாலுக்கு 1 கிலோ போடணும். சரி, இப்போ நம்ம கூடி போட்டாலும் அப்படி குறைவா போட்டாலும் என்ன மாதிரி ஆகும் பால்கோவா? பழப்பாக இருக்கும். கூட போட்டா இனிப்பா சுவை அதிகமா இருக்கும், இனிப்பா இருக்கும். சரி, டேஸ்ட் கிடைக்காது. டேஸ்ட் இந்த மாதிரி இந்த டேஸ்ட்டுக்கு வராது. ஓகே. ஆனா சரக்கு வந்து 1 மாசத்துக்கு தாங்கும். அதிகமா போட்டா சீனி அதிகமா போட்டா அதிகமா தாங்கும், குறைவா போட்டா குறையா தாங்கும். அதான் அதுக்குள்ள ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட். சீனி கூட நாட்கள் கூடும், குறைய நாட்கள் குறையும். நீங்க ஒரு சட்டினா எத்தனை லிட்டர் போடுறீங்க? ஒரு சட்டிங்கிறது 10 லிட்டர் பால். ஒரு சட்டிக்கு 10 லிட்டர் தான் பால் போட முடியும். இப்போ போட்டு நீங்க அடிச்சு கீழே. இப்போ ஒவ்வொரு பால்கோவா கம்பெனிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதத்துல வந்து பால்கோவா தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு இதுல பார்த்தீங்கன்னா விறகு அடுப்புல பால்கோவா பண்றாங்க, இன்னொரு இதுல கரண்ட் மிஷின்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க போறது எதை வச்சு நீங்க தயார் பண்றீங்க? 3 டிஃபரெண்ட் டேஸ்ட்டுகள் வித்தியாசம் இருக்குமா? எரிபொருள் டேஸ்ட்லாம் வித்தியாசம் வரும். எல்லாமே ஒரே டேஸ்ட் தான் வரும். எரிபொருளுக்கு இது கொடுத்துருவாங்க. ஒரு ஆளுக்கு அந்த யாருக்கு அவனுக்குலாம் சம்பளம் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்றாங்க. ஒரு சில பேர் இப்ப நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பார்த்தீங்க அப்படின்னா பால்கோவா ஃபேமஸ்னா ஒரு 3 கடை சொல்றாங்க. அந்த 3 கடையில நம்ம புளியமரத்து கடையும் ஒன் ஆஃப் த புளியமரத்து கடையும் வருது. ஆனா 100 பால்கோவா கடை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கு. ஆனா இருந்தாலும் அந்த பேர் வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு என்னென்ன காரணம்? நீங்க பண்ற நீங்க ஜீனி குறைவா போட்டீங்கன்னா அந்த குவாலிட்டி நீங்க கொடுக்கறதுனாலதான் உங்களுக்கு அந்த பேர் வந்து என்ன கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப இதே பால்கோவா வந்து நம்ம வீட்டுல பொதுமக்கள் யாரா பண்ண முடியுமாண்ணே? அழகா பண்ணலாம். அதே நீங்க அந்த 10 லிட்டருக்கு 1 கிலோ ஜீனி 100 கிராம் ஜீனி போட்டு வீட்டுல அழகா பண்ணலாம். 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் ஜீனி அப்படின்னா போட்டு நம்ம அதை வந்து சுண்ட விடாம சுண்டிகிட்டே இருந்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போட்டோம்னா நம்ம வீட்டிலே பால்கோவா தயார் பண்ணிக்கலாம். இப்ப ஜீனி கூட மாத்திரம் விட்டுறக்கூடாது. ஜீனி கூட போட்டதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கூட கொஞ்சம் இனிப்பாட்டா இருக்கணும். ஆனா இனிப்பா இருந்தா அதிகமா டேஸ்ட் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க கிண்டுற பால்கோவா வந்து எத்தனை நாள் வரைக்கும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணிக்கலாம்? இது வரைக்கும் 14 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 14 நாள் வரைக்கும் தாங்கும். இல்ல ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். எல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலே அது கெட்டு போயிடும். நார்மலா ஓப்பன்ல இருந்தாலே காட்டு போகாம வச்சாலும் நீங்க பண்ணிக்கலாம். நார்மலா ஓப்பனாக வெளியிலேயே வைக்கலாம். வெளியிலேயே 14 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே ஒரு கடையை வச்சு விட்டுலாம். பால்கோவா கடை. ஆமா, புளியமரத்து கடை பிரான்ச்சுன்னு போட்டு நீங்க ஒரு கடையை. ஆமா,
அங்க வேப்ப மரத்தடி பால் வாசல்லாம் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுக்க வேண்டியது. இது வேற எதுவுமே சார், அது சீனியும் பாலும் தான். பால் மட்டும் ஓ என்னாச்சு? சரிங்க, குறைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். பால் ஊற்றிக்கலாம். ஊர்லவங்க இப்ப பால்கோவா சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பால்கோவா தேவையில்லை, ஆனால் கொஞ்சமே தேவையில்லை. வேற தனியா தனியா இது பண்ண முடியாது. ஓ, அவங்களுக்கு ஜீனி இல்லாம பால்கோவெல்லாம் போட்டு ரெடி பண்ண முடியாதா? அதுதான் பியூர் கோவா தின்றோம்ல, அது வந்து ஒரு நாள் தயார் தானே. ஓ, அப்ப அந்த பியூர் கோவா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரே ஒரு நாள் மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது அதுக்கு அடுத்த நாள் கெட்டு போயிடும். அதுக்கு அடுத்த நாள் அதை வந்து அந்த பாரம் பண்ணாதே அதோட தாங்குற சக்தி வரும். ஓ, நம்ம இப்போ குலோப் ஜாம் பண்ணணும்னா அன்னைக்கே குலோப் ஜாம் செஞ்சு அதை குலோப் ஜாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. அப்ப குலோப் ஜாம் போனா நீங்க ஜீனி போனா ரெடி பண்ணிடுவீங்க. ஓகே. அதுக்காக அது வந்து குலோப் ஜாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு 6 நாள் ஆகும். 6 நாள் ஆயிடும். அந்த மாதிரி ஆகும். ஆனா இப்ப ஒரு சில கடையில பாத்தீங்கன்னா பால்கோவாவே ப்ரௌனிஸா இருக்கு. ஓகேங்களா? அது என்ன சொல்றாங்க, அதுதான் ஒரிஜினல், மிச்சம் எல்லாம் ஒயிட்டா இருக்கு, வேற வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒயிட்டா இருக்கிறதுக்கும் இந்த ப்ரௌனிஸா இருக்கிறதுக்கும் என்னென்ன உங்களுக்கு அதாவது அந்த கொஞ்சம் முழுக விட்டு எடுக்கிறது. ஓ, பால்கோவாங்கிறது நம்ம நார்மல் ஸ்டேஜ்ல எடுக்கிறீங்க. ஓகே. பால் அல்வா அந்த ப்ரௌனிஸா கொண்டு வர்றது எப்படி பண்ணுவீங்க? இது போட்டு அனல் போட்டோம்னா நமக்கு அப்படியே ப்ரௌனிஸ் ஆகும். ஓ, அப்ப நார்மல் பால்கோவாக்கும் பால் அல்வாக்கும் அதான் டிஃபரெண்ட். நீங்க கொஞ்சம் அணைச்சி எடுக்கணும். அணைச்சி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா டீ கூட்டினோம்னாலே பால் அல்வா ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே பாருங்க. நீங்க அந்த நார்மல் ஸ்டேஜ் வெளியே எடுத்தீங்கன்னா பால்கோவா. கொஞ்சம் நேரம் அடுப்புல வச்சு எடுத்தோம்னா பால் அல்வா. பால் அல்வா. அந்த பால் அல்வாக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா அந்த பாதாம் பிஸ்தா இதெல்லாமே போடுறாங்களே, அந்த நெய் இதுலயே ஊத்துவீங்களா, இறக்கலாம் அப்புறம் ஊத்துவீங்களா? நெய் பால் அல்வாக்கு இறக்கி ஊத்திட்டு இறக்கிடுவாங்க. ஊத்திட்டு அப்படியே அந்த சூட்டோட ஊற்றி இறக்கிடுவீங்க. ஓ, பிளஸ் அந்த பாதாம் இதை போட்டுருவீங்க. எல்லாமே போட்டீங்கன்னா வாசனைக்கு நல்லா இருக்கும். நார்மல் பால்கோவாக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரெண்ட் எப்படி இருக்கும் பாருங்க. இது மாதிரி வெறும் பால்கோவா இருந்துச்சு, அது அப்படியே அவங்க ப்ரௌனிஸா பால் அல்வா மாறும் பாருங்க. இப்ப ப்ரௌனிஸா நமக்கு நல்லா தெரியுது பாருங்க. நம்மளுக்கு ஹீட் வந்து அதிகமாக்குறாங்க. ஹீட் அதிகமாக அப்படியே ப்ரௌனிஸ் கலர் அப்படியே மாறுது பாருங்க. ஆமா ஆமா. அந்த சட்டியோட கலர் அந்த ஹீட் தாங்க அந்த முருகலாது பாருங்க. இப்ப நம்ம தோசைல வந்து கொஞ்சம் முருகிச்சுன்னா நம்ம முருகல் தோசை நார்மல் பசலுக்கும் முருகல் தோசைக்குள்ள டிஃபரெண்ட் மாதிரி தான் பால்கோவா. முருக விட்டாங்கன்னா பால் அல்வா. பால் அல்வா இறக்குது. பாருங்க எல்லாமே அந்த ப்ரௌனிஸா அப்படியே நம்ம கூட கூட எல்லாமே இதாகுது பாருங்க. கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. எல்லாமே ப்ரௌனிஸா மாறுது. பால் லிட்டரா கார்ல இதுல கொண்டு வராங்க, லோடாட்டால கொண்டு வந்து யாரும் பார்த்தா அண்ணன் தான் டிரைவரா கொண்டு வந்துருக்காங்க. வணக்கம்ண்ணே. வணக்கம். நீ பால் வந்து எந்த ஊர்ல இருந்து சரக்கு கொண்டு வரீங்க? இப்ப கோட்டையூர்ல இருந்து சிலுத்தூர் கொண்டு வரோம். கோட்டையில இருந்து சிலுத்தூர் கொண்டு வராங்க. ஒரு நாள் கோட்டையூர் அது எங்க இருக்கு? கோட்டையூருங்கிறது மத்தியார் பக்கத்துல இருக்கு. அது ஒரு கிராமமா சிட்டியா? இல்ல கிராமம் தான். ஓ, இப்ப அங்க இருந்து டெய்லி ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குமா? 25 கிலோமீட்டர். அங்க இருந்து டெய்லி பால் கொண்டு வந்துடுறாங்க அப்படிதானே? ஆமா. இப்போ பால் எதுல கொண்டு வந்துடுறாங்க, எதுல கொண்டு வராங்க? நம்ம டாடா ஏசில. டாடா ஏசி. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொண்டு வருவீங்க? ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் 1500 லிட்டர் கொண்டு 1500 லிட்டர் கொண்டு வந்துருவீங்க. அதுல இருந்து தண்ணி கலப்படமா வருமா இல்லாட்டி பியூரா தான் கொண்டு வருவாங்க? டெய்லி காலையில மொத்தம் சேர்த்து 1500 எடுக்கும்போது இல்ல நாங்க மாட்டுல கறந்து அப்படியே கேன்ல ஊத்துறோம். ஆமா. அப்ப எந்த கலப்படம் இல்லாம பியூரா தான் நீங்க அங்க இருந்து கொண்டு வந்து. ஆமா. இங்க ஒவ்வொரு கம்பெனி செக் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கம்பெனி செக் பண்ண மாட்டாங்க. எடை பார்ப்பாங்க. எடை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப நம்ம எத்தனை லிட்டர் கேட்டோம்னா அத்தனை லிட்டர் இருக்கா நம்ம கரெக்டா டிகிரி வந்து நம்ம அந்த பாக்கெட் பாலுக்கு போடுறோம்ல, அவங்க டிகிரி பார்ப்பாங்க. இது வந்து எடை பார்ப்பாங்க. இந்த எடையில தெரிஞ்சிடும். இப்ப தண்ணி ஊத்துறோம்னா நம்ம பால்கோவா சரியா பண்ண முடியாது. அப்படிதானே? பியூரா நீங்க ஒரிஜினலை கொடுத்தாதான் அவங்க பண்ணுவாங்க. ஆமா. ஆவியாயிரும். 1000 லிட்டர் உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்குமா சார்? கிடைக்கும்.
6 லிட்டர் அளவுக்கு அந்த அளவுக்கு மாடுகள் உங்களுக்கு அதிகம் இருக்காங்க. மாடு இருக்கு. நான் வந்து வாடகை ஏத்துறேன். இங்க சில்துறை ஏரியா முழுவதும் நம்ம தான் இறக்கிட்டு இருக்கோம். இறக்கிட்டு இருக்கீங்க. மொத்தமா பால் வந்து நீங்க இறக்கிடுவோம். ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு பெரிய பெரிய கம்பெனிக்கு இப்ப காலையில சாயங்காலமும் வந்துருமா ஒரு வேலை தானே? ஆமா ஆமா, நம்ம வாடகை ஏத்துறோம். இங்க பூரா பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல, அது பூரா நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நீங்க அங்க இருந்தா கொண்டு வந்து கொடுக்குறீங்க. ஆமா, இப்ப டெய்லி காலையில சாயங்காலம் பால் நீங்க கொண்டு வந்து கொடுத்தோம். ஆமா, காலையில சாயந்தரம் நம்ம கொடுக்குறோம். பால் எல்லாமே டேஸ்ட், அந்த டேஸ்ட்னாலதான் இன்னைக்கு நல்லா வேர்ல்டு ஃபேமஸ் சொல்றாங்க. அதான் உங்க அந்த ஏரியாவில் உள்ள மாடுகளுக்கு தனி சிறப்பு எதுவும் நம்ம ஏரியால இருக்கு. இங்கிட்டு எல்லாம் சுத்தி கிராமங்கள்லாம் இருக்கு. இங்கிட்டு தொட்டிப்பட்டி, இங்கிட்டு லோக்கல் ஏரியாவும் இருக்கு. சுற்றியுள்ள கிராமத்துல இருந்தா நேரம் பாலை கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆமா, இவர்தான் இந்த பால்வாக்கு, இவர்தான் மெயின். இவர் இல்லாட்டிங்க பால்வாக்குன்ற கஷ்டம். இவர்தான் டெய்லி வண்டியில கொண்டு வந்து நம்ம பால்கோவா கொடுத்துட்டு போயிட்டு இருக்கு. பாலை கொடுக்குறாரு. அதை வச்சு நம்ம பால்கோவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சுத்தமான பாலை கொடுக்குறாரு. சுத்தமான பால், அதை நோட் பண்ணிக்கோங்க. பியூர் பால். ஓகேவா? தேங்க்யூ ஜி. நீங்களும் இதே மாதிரி என்ன பண்ணலாம், கீழே ஊத்துற பால்கோவா வீட்லயே கிண்டி பார்க்கலாம். அதாவது 1 லிட்டர் பாலுக்கு 100 கிராம் ஜீனியை போட்டு நல்லா சுண்டை நீங்க வத்தல வச்சுக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், பால்கோவா ஆயிரும். ஆனா நீ என்னதான் நீங்க பால்கோவா பண்ணாலும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, அதுவும் அந்த புளிய மரத்த கடை பால்கோவா டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு கைப்பக்குவா இருக்கு. இதே மிச்ச இது பாத்தீங்கன்னா கரண்ட் மிஷின் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஃபுல்லாமே கரண்ட் பால்கோவா தயார் பண்ணிடும். இது வந்து நம்ம மேனுவலா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எல்லாமே நம்ம கை பக்கத்தை வச்சுதான் இருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டுல பால்கோவா கிண்டி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குண்ணே. நீங்க பண்ணது வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததோட நீங்க கொடுத்த பால்கோவா எங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா டேஸ்டா இருக்கு. பால் அல்வாவா? இது பால் அல்வா. பால் அல்வா கொதிக்க கொடுக்குறாங்க. எப்படி இருக்குன்னு சுத்தமா உங்களுக்கு வரும்போது 6 பேர் தான் வரும். இப்ப நாங்க டேஸ்ட் பார்க்கறதுக்காக கொதிக்க கொடுக்குறோம். பாத்துக்கோங்க, கொதிக்குது. சூப்பரா இருக்குது. பால்கோவா பால் அல்வா தரமா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டேஸ்ட் வந்து எங்க கிடைக்குமா கிடைக்கலாம் தெரியல. அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பால்கோவா இதான் பால்கோவா. பால்கோவா வாங்கணும்னு சொன்னேன். ஆனா இப்ப என்னோட நண்பர் தான் சொன்னாரு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கம்பெனிலே போய் புளியமரத்தடி கம்பெனில நல்ல தரமான பால்கோவா தயார் பண்றாங்க, அங்கேயே போய் வாங்கிக்கலாம்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. ஸோ பால்கோவா சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க தயார் பண்ற விதத்தையும் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. பால்கோவா சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் இந்த புளியமரத்தடி பால்கோவா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நம்ம நார்வேல சும்மா ஃப்ரெண்டு ஒரு ஊருக்கு வரேன்னு வந்துருந்தாப்புல, பால்கோவா கேட்டிருந்தாரு. சரி வாங்க நம்ம கம்பெனிலே போய் வாங்கிடலாம். அங்கங்க வாங்குறத விட கம்பெனி போனா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் தான் நம்ம புளியமரத்து கடைக்கு வாங்கி பார்த்தேன். வந்து பார்த்தோன்னே நம்ம நண்பர்களுக்கு அவ்வளோ அதிகமா பிடிச்சிருக்கு. அவ்வளோ டேஸ்ட். நார்வேல இந்த மாதிரி பால்கோவா பார்த்துருக்கீங்களா? கஷ்டம் தான். நார்வேல கிடைச்சிருக்க அந்த மாதிரி பால்கோவா இல்ல, இங்க இருந்து தான் வருது, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் வருது. அது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரிஜினல் வந்து ஃபேக்டரியில வந்து உங்களுக்கு அவ்வளவு சூடா அவ்வளவு டேஸ்டா பண்றது வந்து எங்கேயுமே கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. இதுவுமே நம்ம விளம்பரம் வேணாம் தான் சொன்னாங்க அந்த கம்பெனி. இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து எடுத்து கொடுக்குறோம். அந்த அளவுக்கு இவங்க விளம்பரம் பண்ணணும் அவசியம் இல்லாத கம்பெனியா இருக்கு. அவ்வளவு டேஸ்டா இருக்கு நண்பர்களே. வாங்குறேன் நீங்க புளிய மரத்து கடையில வந்து பிரமாதமா இருக்கு. பால்கோவா பால் அல்வா ரெண்டுமே பிரமாதமா இருக்கு, சூப்பரா இருக்கு. வாங்கி வேணா யூஸ் பண்ணுங்க, நல்லா இருக்கும். பாய். RSI Flash India என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.